இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். அருமையானவர்களே, இப்பொழுது நாங்கள் இந்த செய்திக்கு எவ்விதமாய் தலைப்பு கொடுக்கிறோம் என்றால், அவசர ஜெப குறிப்பு. அவசரமாக நாம் பண்ண வேண்டிய ஜெபம். இது இப்பொழுது மாத்திரமல்ல, இந்த அவசர ஜெப குறிப்பு ஆதி காலத்திலே அவர்கள் அவசரமாக ஜெபித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் அதே அவசர ஜெப குறிப்பை நாம் மறந்து போய்விடாதபடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி தொடர்ந்து நாம் நிர்விசாரமாக இல்லாதபடி ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ண அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த செய்திக்கு நாம் கொடுக்க வேண்டியதான தலைப்பு தான் அவசர ஜெப குறிப்பு. அருமையானவர்களே, வட இந்தியாவிலே நம்முடைய மிஷினரிகளை அதிகமாக அவர்கள் கைது செய்கிறார்கள், இவர்கள் மதம் மாற்றம் செய்கிறார்கள் என்றெல்லாம் அங்கு பல உபத்திரங்கள் வருகிறது. அப்பொழுது அங்கு மிஷினரி சங்கத்திலிருந்து நமக்கு என்ன செய்து வருகிறது? நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அவருடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்கள். அருமையானவர்களே, அது ஒரு புறம் இருந்தாலும் வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் வேதத்தின் அடிப்படையிலே படித்தால், அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே ஒரு 3 முக்கியமான ஜெப குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதல் குறிப்பு என்ன? உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யும் ஆண்டவரே என்று விண்ணப்பம் பண்ணினார்கள். நம்முடைய மிஷினரிகள் மூலமாக அடையாளங்கள் நடக்க வேண்டும், அற்புதங்கள் நடக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய மிஷினரிகள் பலவிதமான இன்னலுக்குள்ளாக போகும் பொழுது அவர்களுக்காக விடுதலைக்காக நாம் ஜெபம் பண்ணுவது ஒரு புறம் இருந்தாலும், தேவனுடைய சித்தம் என்ன? அவர்கள் சிறைச்சாலையில் போய் அடைக்கப்பட்டாலும் கூட அந்த சிறைச்சாலையில் உள்ளதான மக்களுக்கும் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். நாம் ஒரு பக்கம் பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவதை விட தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களை கைது சென்ற போலீஸ், அவர் விசாரிக்கிறதான அந்த தலைமை இன்ஸ்பெக்டர், இவர்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டுமேனால் நம்முடைய விசுவாசிகளுடைய தைரியம், அவர்களை கொண்டு ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியங்களை கேள்விப்பட்டு இவர்கள் சாதாரணமாக இயேசுவினுடைய அன்பை சொல்கிறார்களே தவிர இவர்கள் மதம் மாற்றம் செய்யவில்லை என்ற கருத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் நாம் ஜெபம் பண்ண வேண்டிய முதல் காரியம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அந்த காலத்தில் எப்படி அற்புதம் செய்தாரோ அதே அற்புதங்களை இப்பொழுது ஜெபம் பண்ண முடியும், வியாதிகளை குணப்படுத்த முடியும். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக அற்புதம் அடையாளம் நடைபெற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். 2வது ஜெப குறிப்பு என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிணியாளிகளை ரட்சிக்கும்படியாய் உம்முடைய வல்லமையான கரத்தை நீட்டி பிணியாளிகளை ரட்சியும், பிணியாளிகளை குணப்படுத்தும். வியாதி உள்ள மக்களுக்காக நம்முடைய மிஷினரிகள் போகும் இடமிடும் அந்த வியாதிஸ்தர்களை ஆண்டவர் குணப்படுத்தும்படியாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆதி காலத்திலே அப்போஸ்தலர்கள் நடந்து போகும் பொழுது பேதுருடைய நிழல் பட்டு அநேக மக்கள் குணமடைந்தார்கள். அப்படியானால் அவர்களோடு கூட போனது யார்? நான் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருப்பேன் என்று சொன்னாரே, அவர்கள் போகும் இடமெல்லாம் தேவன் அவர்களோடு கூட போனபடினாலே அந்த நிழல் அப்போஸ்தலருடைய நிழல் அல்ல, இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட போனபடினாலே அந்த நிழல் மூலமாக சுகம் கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய ஊழியக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. வேலையை விட்டு, அநேக உத்தியோகங்களை விட்டு, குடும்பத்தை விட்டு போயிருக்கிறார்கள். அப்படியானால் தேவன் அவர்கள் மூலமாய் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து மாத்திரமல்லாமல் வியாதி உள்ளவர்களை டாக்டர்களால் குணப்படுத்த முடியாத வியாதிகளை குணப்படுத்தி அங்கு சுவிசேஷம் சொல்ல ஒரு கதவை திறக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். 3வதாக, உம்முடைய ஊழியக்காரர்கள் தைரியமாக உம்முடைய வசனத்தை பிரசங்கம் பண்ண அவர்களை பலப்படுத்தும், அவர்களுக்கு அனுகூலமான காரியத்தை செய்யும் என்று ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். அப்படியானால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? அருமையானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு வல்லமையான கிருபைகளை கொடும். அவர்கள் அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் பரத்திலிருந்து அவர்களுக்கு ஞானத்தை அருள் செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். சாதாரணமாக அவர்களை விடுதலை செய்யுங்கள், அவர்களை உபத்திரப்படுத்துவர்களை சந்திங்கள் என்று ஜெபிக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவர்களுக்காக, நம்முடைய மிஷினரிகளுக்காக அதிகமாய் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். இந்த அவசர ஜெப குறிப்பை நாம் இன்றோடு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஜெபிக்க வேண்டிய நேரமெல்லாம் நம்முடைய மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ண நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்டதான கிருபையை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமீன்.